இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளை, முன்னாள் அமைச்சர்களை நாங்கள் சிறைக்கு அனுப்புவோம், இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார். எண்ணம் போலதான் வாழ்க்கை. அவன் சொன்னான், இன்னைக்கு சிறைக்கு போற வாரம் அவனுக்கு திமுக ஒருத்தொருத்தரா போயிட்டு இருக்கிறான். கடைசியில தலையும் போகும். இந்த ஸ்டாலினும் சிறைக்கு செல்கின்ற நேரம் விரைவில் வரும். இவனும் உத்தமமாக பேசிட்டு இருக்கிறான். ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த ஸ்டாலினுக்கோ திமுகவிற்கோ எந்த அருகதையும் கிடையாது. அவர் மீதும் வழக்கு. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய இலக்கு, அம்மாவுடைய எச்சம், எண்ணம், ஆசை, இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்திற்கும் நிலைத்து நின்று மக்கள் பணியாற்ற வேண்டும். 96 இந்த இயக்கம் சந்தித்த மிகப்பெரிய ஒரு தோல்வி, அண்ணா திமுக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தோல்வி என்றால் 96 தேர்தலில். அன்றைக்கும் சொன்னார்கள், இனி இந்த இயக்கம் நிலைக்காது, எழுந்திருக்காது, இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் 2 ஆண்டிலே 98 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உழைப்பு. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இயக்கத்தை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம், சின்னத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த எதிரிகளை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடி அவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல். உங்களுக்கு தேர்தல் படைகளை, களப்பணிகளை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் நம்மை மீண்டும் 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 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிவைத்து, நம்முடைய தலைமையையும் இயக்கத்தையும் குறிவைத்து நம்மை சிறுமைப்படுத்தி, நம்மை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை இந்த 50 ஆண்டு காலத்திலே அது வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. ஆகவே அதை நாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதை பற்றி நாம் சிந்திக்கப்படுவதில்லை. கூட்டணி என்பதை அதை நம்முடைய பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒரே இலக்கு, நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டைலை வெற்றி பெற வேண்டும். இது மட்டும்தான் நம்முடைய ஒரே ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும். ஆகவே வருகை தந்திருக்கின்ற செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெகு காலம் இல்லை, இன்னும் 2 மாதத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அனைத்து உறுப்பினர்களும், நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும் அவரவர் பகுதியிலே அவரவர் பணிகளை சிறப்பாக செய்தாலே நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். மக்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், நாடக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த ஸ்டாலினுடைய அரசை தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாம் முறையாக அதை களத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.